நேற்றைக்கு மோடி அவர்கள் நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஊழல்வாதிகளை விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு அவரே கேள்வி கேட்டுக்கிறார். யார் ஊழல்வாதிகள்? 25 பேர் பாரதிய ஜனதா கட்சியில பாஜக ஆட்சியால் நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள், எஃப்ஐஆர் போடப்பட்டவர்கள், சார்ஜ் ஷீட் போடப்பட்டவர்கள், பணம், பொருட்கள், பத்திரங்கள் பறிமுதல் செய்த பிறகு வழக்குகளுக்கு பயந்து பாஜக மிரட்டி பாஜக கட்சியில இணைத்துக் கொண்டார்கள். நான் ரொம்ப தூரம் வட மாநிலங்களுக்கெல்லாம் போடல. தென் மாநிலம் ஆந்திராவில் 4 எம்பி, ஒருத்தர் பேர் ரமேஷ், மாநிலங்களவை உறுப்பினர், ஒருத்தர் பேர் சௌத்ரி, இவங்க மிகப்பெரிய தொழிலதிபர், தெலுங்கு தேசம் கட்சியுடைய மாநிலங்களவை உறுப்பினர். மிரட்டினார், கட்சியில சேருங்கன்னு சேரல. அமலாக்கத்துறை ரைடு, ஏஜென்சி எல்லாம் ரைட் பண்ணாங்க. பத்திரங்கள், தங்கங்கள், வைடூரியங்கள், டைமண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே 3 மாதத்தில் இந்த தெலுங்கு தேசம் எம்பிக்கள் பாஜகவில் ஐக்கியமாகிறார்கள். அவங்களுடைய வழக்கெல்லாம் நாங்க ஏற்கனவே சொன்னோம், மிரட்டி பார்க்கிறீர்கள், இல்லை என்றால் தாக்குதல் நடத்துகிற. தாக்குதல் என்ன தாக்குதல்? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற தாக்குதல் இல்ல, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படைக்கு நடக்கிற தாக்குதல் இல்ல, சிபிஐ தாக்குதல், அமலாக்கத்துறை தாக்குதல், ஐடி தாக்குதல். இவங்களை வச்சு ரைடு அனுப்புவார். ரைடு பண்ணி முடிச்ச உடனே மிரண்டு போய் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், சொத்துக்களை காப்பாற்ற வேண்டும் பாஜகவில் ஐக்கியமாயிட்டாங்க. இப்ப எல்லா வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்டிருக்குது. நியாயமா? ஒரு ஜனநாயக நாட்டில் அமலாக்கத்துறையையும் சிபிஐயும் இன்கம் டாக்ஸையும் பயன்படுத்துவது, மிரட்டுவது, மிரட்டி பணிய வைப்பது, அரசியல் அதிகாரம் உள்ளவர்களை தன்னுடைய கட்சிக்கு இழுப்பது என்றால் இது என்ன ஜனநாயகம்? இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கா இல்லையான்னு மக்கள் கேட்கிறாங்க. இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளும் செய்தி வந்திருக்கு, எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்திருக்கு. இது விஞ்ஞான ரீதியான தாக்குதல். இன்னொரு தாக்குதல் ஒன்று வச்சிருக்கார். என்ன தாக்குதல்? தொழிலதிபர்களை மிரட்டணும், தொழிலதிபர்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்பணும், தொழிலதிபர் ஐடி அனுப்பணும், இன்கம் டாக்ஸ், தொழிலதிபருடைய நிறுவனங்களில சிபிஐ அனுப்பணும். சோதனை என்ற பெயர்ல ரைடு முடிஞ்ச உடனே தேர்தல் நன்கொடை பத்திரம், எலக்ட்ரல் பாண்ட், இது மூலமா பாஜகவுக்கு பணத்தை கொடுத்துடணும். கொடுத்த உடனே வழக்குகள் கைவிடப்படும். ஆதாரப்பூர்வமாக காங்கிரஸ்காரர்கள் நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம். மோடிக்கு சவால் விட்டு சொல்லுகிறோம், ஜனநாயகத்துக்கு விரோதமாக நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள், ஜனநாயகத்தை சாகடிக்கிறீர்கள், ஜனநாயக மாண்பை புதைக்கிறீர்கள், குற்றம் சாட்டுகிறோம். தைரியம் இருந்தால் இதற்கு மோடியும் அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களும் பதில் சொல்லட்டும். தமிழ்நாட்டுக்கு வந்து வாக்கு கேட்கிறாரு, எதை வச்சு வாக்கு கேட்கிறாரு? தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்காரு? ஒண்ணுமே செய்யல. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. மெட்ரோ ரயில்களுக்கு திட்டம் தீட்டப்பட்டு இருக்கிறது, பணம் கொடுக்கவில்லை. 100 ஆண்டுகள் காணாத பெருமழை பெய்தது, காட்டாற்று வெள்ளம், 37,000 கோடி கேட்டாலும் கொடுக்கவில்லை. அப்ப தமிழ்நாட்டில் எப்படி வாக்கு கேட்க மாட்டேன் வரீங்க? இது தமிழின துரோகம், தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்த மோடி அவர்களை தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு உறுதுணையா இருந்த அதிமுகவை மன்னிக்க மாட்டார்கள். நன்றி. ராகுல் காந்தியோட தமிழக பயணம் உறுதி செய்யப்படும். ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. 12ஆம் தேதி வாக்கில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 10, 11, 12 தெரியல. 12 பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.